கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் கிருபையாக இந்த 2026 வருடம் மே மாதம் 1 தேவ சமூகத்தில் கிருபையாக நம்மை கூட்டி சேர்த்து அவரை தியானிக்கும்படியாகவும், அவரை துதிக்கும்படியாகவும், ஸ்தோத்திரிக்கும்படியாகவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஒரு பெரிய கிருபையை நமக்கு பாராட்டி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கடந்த 4 மாதங்கள் கண்ணின் மணியைப் போல் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபைகளை நாம் நினைத்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகா மகிமை நிறைந்த தேவன், மகா கிருபை நிறைந்த தேவன். அவருடைய கிருபையினால் நம்மை அவர் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மே மாதம் 1 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, நம்முடைய தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் நடப்பதற்கு நாம் அவருடைய போதனைகளை கேட்டு அவர் காட்டுகிற வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அவருடைய போதனைகளின்படி நாம் நடக்கிறோமா? ஒருவேளை நாம் ஊழியம் செய்யலாம், இல்லை உடன் ஊழியம் செய்யலாம், இல்லை விசுவாசிகளாக இருக்கலாம், சபையில மூப்பர்களாக இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாரா இருந்தாலும் தேவனுடைய போதனையை நாம் கேட்டு தேவன் காட்டுகிற வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு உபத்திரவங்கள் என்று வேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் காரணம் என்ன? அதுக்காக நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராதா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பிரச்சனைகளை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கொடுத்து நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். எப்படி அந்த பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க முடியும்? எப்படி அந்த போராட்டத்தை நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும்? அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்துவோம். தேவன் நம்மை போதித்து நடத்துகிற வழியில் நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்தும் போது தேவன் நமக்கு வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார். பரிசுத்தமான வழியில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் நடக்கிற பாதைகளில் தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக செயல்படும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பிரகாசமான விசாலமான வாசலின் வழியாய் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உபத்திரவத்தின் வழியில் அல்ல, இந்த உபத்திரவத்தை ஜெயித்து தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கிற ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு நபர் தேவனுடைய போதனையை தன்னுடைய வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்தும் போது, தேவன் காட்டுகிற வழியில் அவர்கள் நடக்கும்போது கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்படுகிறது. அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியில் அநேக மனிதர்கள்
தேவனுடைய ஆலோசனையின்படி நடப்பதில்லை, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய போதனையை முக்கியப்படுத்தி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் காட்டுகிற வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நாமும் ஆச்சரியமாக கண்டு களிகூற முடியும். நம்மை பார்க்கிற, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற நம்மோடு இருக்கிற மற்றவர்களும் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் கர்த்தர் நமக்கு ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுத்து ஆச்சரியமான காரியங்களை செய்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மே மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி இல்லாம நடந்துட்டேன்ப்பா, இன்றிலிருந்து நான் உம்முடைய போதனைகளின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் போதித்து நடத்துகிற வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் காட்டுகிற வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கண் என் மேல் வைக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உன்னுடைய கண் என் மேல் வைக்கப்பட்டு நீர் எனக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுத்து, ஆச்சரியமான காரியங்களை செய்து, அதிசயமான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றிலிருந்து நாம் தேவனுடைய போதனையை நம்முடைய வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்துவோம். தேவனுடைய வழியில நடக்க நம்மை முக்கியப்படுத்துவோம். தேவனுடைய வழியில மாத்திரம் நடக்க நாம் தீர்மானம் பண்ணுவோம். தேவன் காட்டுகிற வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் விரும்புகிற வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் நீர் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நமக்கு மறைவிடமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இக்கட்டான காரியங்களுக்கு விலக்கி விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அநேகர் இந்த பூமியில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறார்கள். தேவனுடைய ஆலோசனையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும். தேவனுடைய ஆலோசனையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, துன்மார்க்கருடைய வழியில் நடக்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் கேட்கும்போது அநேக வேதனைகள் உண்டு. ஆகவே நமக்கு துன்மார்க்கமான சிந்தனைகள் வேண்டாம், துன்மார்க்கமான எண்ணங்கள் வேண்டாம், துன்மார்க்கமான காரியங்கள் எதுவுமே நமக்கு வேண்டாம். தேவனை நம்பி இருந்து கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனை சார்ந்திருந்து தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படுவோம். அதோடு மாத்திரமல்ல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம். 11வது வசனம் சொல்வது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள் என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களை மாற்றி மகிழ்ந்து களி கூறுகிற கிருபைகளை நமக்கு தருகிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை நம்மை மாற்றி ஆனந்த முழக்கம் இடுகிற ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் எரேமியாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு நன்மை உண்டாக
நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. அல்லேலூயா. ஒரு நபருடைய மேல கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படும் என்று சொன்னால் அந்த நபருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை கொடுக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்கும்படியாக நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் நன்மை உண்டாகும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வேலைகளில், நம்முடைய கையின் பிரயாசங்களில், நம்முடைய தொழிலில், நம்முடைய விவசாயங்களில், நம்முடைய படிப்புகளில், எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கண்களை நம்மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மேல் தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய ஆலோசனையில் நாம் நடக்கும்போது, தேவனுடைய போதனையை நாம் கேட்டு நாம் நடக்கும்போது, தேவனுடைய வழியில் நாம் நடக்கும்போது நமக்கு அவர் நன்மை உண்டாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பூமி முழுவதும் தீமையான காரியங்கள் நடந்தாலும் தேவனுடைய போதனையை கேட்டு அவருடைய வழியில் நடக்கிற, அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குகிற தெய்வம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையில தீமை தாங்க உண்டாகிட்டு இருக்கு, தீங்கான காரியங்கள் உண்டாகிட்டு இருக்கு, என்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது, நான் தோல்வியுறுகிற காரியங்களாக என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் அவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுகிறார். இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தாவே உம்முடைய போதனையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரிலும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற அபிஷேக வல்லமை, அதிசயமான காரியங்களை செய்கிற அபிஷேக வல்லமை, நன்மையை உண்டு பண்ணுகிற அபிஷேக வல்லமை இப்பொழுது இறங்கி உங்களை நிரப்பி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபையினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும். இந்த 1ஆம் தேதி மே மாதம் 2026 வருடம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கிருபையாக நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் கிருபையாக எங்கள் மேல் பலிக்கட்டும் அப்பா. அதில் சொல்லப்பட்டுள்ள நாங்கள் கேட்ட நல்ல பக்குவங்கள், அனுபவங்கள் எல்லாம் கிருபையாக எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சபையில் உள்ள எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தாரும், இந்த அனுபவங்களை தாரும், இந்த பக்குவங்களை தாரும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குணலட்சணங்களை தாரும். ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். வார்த்தைகளை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமாய் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.